iMath யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். Example 3.15 if 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation x power 6 minus 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140 equal to 0. Find all roots. ஓகேங்களா, ஃபைண்ட் ஆல் ரூட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பவர் என்னமா இருக்கு, 6 இருக்கா, பவர் 6னா இதுக்கு எத்தனை ரூட்டுமா இருக்கும், மொத்தம் 6 ரூட் இருக்குமா. சரிங்களா, 6 ரூட்ல அவங்க வந்து 2 ரூட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கம்மா. 2 பிளஸ் ஐ அப்படின்றது ஒரு ரூட்டு, சரிங்களா, 3 மைனஸ் ரூட் 2 அப்படின்றது இன்னொரு ரூட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ரூட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ரூட்டை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஒன்று எவ்வளோ தானே 4 ரூட் இருக்கு, இன்னும் 4 ரூட்டை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணுமா. சரிங்களா, அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம், பார்க்கலாமா. ரைட், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரூட் கொடுத்துட்டாங்க இல்லையா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல இருக்கிற ரூட் எடுத்துங்க, 2 பிளஸ் ஐ. நல்லா புரிஞ்சுங்க, 2 பிளஸ் ஐ அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு ரூட்னா இதோட காஞ்சிகேட் வந்து 2 மைனஸ் ஐ கண்டிப்பா இன்னொரு ரூட்டா இருக்கும். இது வந்து ரூல் இது. சரிங்களா, போன எக்ஸசைஸ்ல இதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். 2 பிளஸ் ஐ வந்து ஒரு ரூல், ஒரு ரூட்னா அப்ப அதோட காஞ்சிகேட் வந்து 2 மைனஸ் ஐ வந்து கண்டிப்பா இன்னொரு ரூட்டா இருக்கும். அதே மாதிரி 3 மைனஸ் ரூட் 2 வந்து ஒரு ரூட்னா அப்ப 3 பிளஸ் ரூட் 2 வந்து ஒரு ரூட், அதோட காஞ்சிகேட் இதோட காஞ்சிகேட் வந்து ஒரு ரூட்டா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 4 ரூட் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி அவங்க 2 ரூட் கொடுத்தாங்க, இப்போ ஒரு 2 ரூட் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா, இப்போ எழுதிருக்கோம், since the coefficient of the equations all are rational numbers and 2 plus i and 3 minus root 2 are roots. நல்லா புரிஞ்சு, இது அவங்க கொடுத்தது. அப்போ 2 plus i னா அப்போ 2 minus i, 2 minus i-யும் 3 plus root 2 is also a root of the given equation. புரிஞ்சிச்சுங்களா, இப்போ 4 கன்ஃபார்ம், டோட்டலா 4 ரூட் வந்துருச்சு. ஆக்சுவலா இன்னும் 2 ரூட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் வந்து போடணும். சரி பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டோட ஈக்குவேஷன்ஸை முதல்ல வந்து என்ன பண்றாங்க, ஃபைண்ட் பண்றாங்க. எதோட ரூட்டோட ஈக்குவேஷன், இப்போ இந்த 2 பிளஸ் ஐ 2 மைனஸ் ஐ இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி, ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பொதுவா நல்லா புரிஞ்சுங்க, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ஐ ஒரு ரூட்னா இந்த 2 பிளஸ் ஐ வந்து லெஃப்ட் சைடு கொண்டு தானே இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐன்னு ஆயிடும். கரெக்டுங்களா, ஸோ அதை தான் நம்ம பண்றது பாரு, எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐன்றது ஒரு ஃபேக்டரு. அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ஐ வந்து ஒரு ரூட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நல்லா புரிஞ்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ரூட் 2 ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ரூட் 2. இதை ஃபேக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா லெஃப்ட் சைடு கொண்டு வரணும், வேற ஒன்று. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் ரூட் 2 வந்துருச்சுங்களா. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் ரூட் 2 அப்படின்னு வந்துடும். மொத்தம் வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உனக்கு வந்து 4 பாலினாமியல், அதாவது 4 ரூட் இருக்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிடும், நமக்கு 4th பாலினாமியல் கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்றாங்க பாருங்க, எப்படி தெரியுமா மல்டிப்ளை பண்றாங்க, அங்க பாருங்க, இது a மைனஸ் பி, இது a பிளஸ் பி, a மைனஸ் பி a பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏன்றது இங்க x மைனஸ் 2 தான் a, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், அப்போ என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் வந்துருச்சுங்களா. அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 3ன்றது ஏ, ரூட் 2ன்றது பி, அப்போ ஏ பிளஸ் பி, இது வந்து ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ரூட் 2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு 2 ஆகும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து அது இல்லாம திரும்ப அகைன் வந்து இதை மல்டிப்ளை பண்ணணுமா, அகைன் வந்து மல்டிப்ளை பண்றேன். எப்படின்னா இது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணா உனக்கு இந்த டேர்ம் வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 வரும் பிளஸ் 1. அதே மாதிரி இந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த 2 ஈக்குவேஷன் வந்துருக்குங்களா. ரைட், அடுத்து பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க, அந்த 2 ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணணுமா, அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்றது பாருங்க. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, இது ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் வந்துருக்கு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப் பிளஸ் 36x ஸ்கொயர் மைனஸ் 58x பிளஸ் 35 ஈஸியாக ஃபேக்டர். இது வந்து என்னதுன்னா, அவங்க கொடுத்தாங்க இல்லையா 2 ரூட்டு, நாம ஒரு 2 ரூட் கண்டுபிடிச்சு மொத்தம் 4 ரூட் இருக்குல்ல, அந்த 4 ரூட்டோட ஈக்குவேஷன் தான் இது. சரிங்களா, ரைட். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து இது எக்ஸ் பவர் 6th பாலினாமியல் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதையும் ஈக்குவேட் பண்றோம். எப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்காங்களா, இன்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, இன்ட்டு இதுக்கு இதா கூட இதா கம்பேர் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கான்ஸ்டன்டா கம்பேர் பண்ணும்.
கான்ஸ்டன்ட் என்ன இருக்குங்க -140 இருக்கா கான்ஸ்டன்ட் வந்து என்னது இந்த மாடல் வந்து நம்ம 11th வந்து பார்த்துருப்போம் 11th எங்க தெரியுங்களா 6th சாப்டர்ல இந்த மாதிரி பார்த்துருப்போம் 6th சாப்டர்ல வந்து இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுல யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ணுவோம் ஒன்றும் இல்லை இப்போ என்னன்னா இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சு இதாக கூட மல்டிப்ளை பண்ண போட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஏன்னா இது எக்ஸ் பவர் 6மா 6th பாலினாமியல் இருக்கிற ஈக்குவேஷன் இப்போ நீ 4th பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் இன்னும் இருக்கு அப்போ அது தெரியாது அப்போ தெரியாதனால அதை நம்ம என்ன பண்றோம்னா x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த டேர்ம் வந்து நாமளே எடுத்துக்கிறோம் அப்போ x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 இதோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 இருக்கலாம் இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க ரொம்ப சிம்பிள் இங்க x பவர் 6 இருக்கா இதோட எதை மல்டிப்ளை பண்ணா அதான் சாரி இங்க x பவர் 4 இருக்கா இதோட எதை மல்டிப்ளை பண்ணா x பவர் 6 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா தான் வரும் அப்போ x ஸ்கொயர் போட்டுக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் எப்படின்னு சொல்ற மாதிரி இதுல கான்ஸ்டன்ட் 35 இதுல கான்ஸ்டன்ட் வந்து -140 அப்போ அதோட 4 மல்டிப்ளை பண்ணா தான் -140 வரும் அப்போ -4 ஏன்னா இங்க +35 இருக்கிறதால அப்போ -4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சரிங்களா ரைட் அடுத்தது இப்போ இந்த சென்டர்ல வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு தெரியாது அதனால x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா x பவர் 6 இதோட அதாவது இது வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வரும் ஆனா எது மட்டும் வராதுன்னா இந்த x மட்டும் வராது அதை மட்டும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம் இந்த p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஈக்குவேட்டிங் x டேர்ம் அப்படின்னும் போது இதுல பாரு இந்த ஈக்குவேஷன்ல x டேர்ம் என்ன பாருங்க 127 போட்டோமா அதே இதுல x டேர்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதுல x டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே -58ன்னு சொன்னா தப்பு ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் x டேர்ம் என்ன வரும்னு சொல்லணும் இந்த x ஸ்கொயர் இருக்கு இல்லையா x ஸ்கொயர் பிளஸ் px மைனஸ் 4 இதை இந்த ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் x டேர்ம் அப்போ எப்படி பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் டைம் ஆயிடும் அதனால என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க இந்த px எடுத்துட்டு இந்த 35 ஓட மல்டிப்ளை பண்ணா உனக்கு x டேர்ம் வரும் p × 35px ன்னு வரும் அப்போ 35p தான் x ஓட கோஎஃபிஷியன்ட் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 58x இந்த 4 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 58 × 4 வந்து 232x வரும் மைனஸ் பிளஸ் 232x வரும் அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 232 அப்படின்னு வரும் அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்போ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா p ஓட வேல்யூ 232 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ மைனஸ் ஆயிடும் -105 ஈக்குவல் டு 35p அப்போ p ஈக்குவல் டு நமக்கு p ஓட வேல்யூ வந்து நமக்கு -3 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா சரி இந்த p ஓட வேல்யூ மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இப்போ இந்த p ஓட வேல்யூ இருக்கு இல்லையா -3 ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் p ஓட வேல்யூ -35 அப்போ ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும் அதை ஃபேக்டரைஸ் பண்ணா இன்னும் பேலன்ஸ் ரெண்டு ரூட் கிடைச்சிடும் இதோ இருக்கு பாருங்க இதை -3x சப்ஸ்டிட் பண்ணிரும் x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இது அனதர் ஃபேக்டர் இதான் அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபேக்டர் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் -4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 1 × 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இதுக்கு மைனஸ் கொடுக்கலாம் அப்போ தான் -3 வரும் ஆட் பண்ணால் -3 வரும் அப்போ என்ன வரும் x -3 சரி x -4 x + 1 ஈக்குவல் டு 0 அப்போ x -4 ஈக்குவல் டு 0 அப்போ x ஈக்குவல் டு 4 வரும் x + 1 ஈக்குவல் டு 0 அப்போ x ஈக்குவல்னா வரும் நமக்கு -1 வரும் அவ்வளோதாம்மா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ரூட் ஏற்கனவே 4 ரூட் வந்துருச்சிங்களா இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரூட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அடுத்தது பாருங்க இப்போ மொத்தம் 6 ரூட்டே எழுதியிருக்காங்க பாரு 2 + iன்றது அவங்க கொடுத்தது அப்போ 2 - iன்றது அனதர் ரூட்டு 3 - ரூட்ன்றது ஒரு ரூட்டு 3 + √2ன்றது இன்னொரு ரூட்டு 4 ஒரு ரூட்டு -1 ரூட்டு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருமா எக்ஸாம்பிள் சால்வ் த ஈக்குவேஷன் x பவர் 4 - 9x ஸ்கொயர் + 20 = 0 சால்வ் த ஈக்குவேஷன் இப்போ இதை சால்வ் பண்ண போறோம் x பவர் 4 - 9x ஸ்கொயர் + 20 அதாவது நம்ம நார்மலா சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் -b + r - √b² - 4ac / 2a அப்படின்னு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம் அது குவாட்ரேட்டிக் அந்த கியூபிக்கா இருந்துன்னு வச்சிங்களேன் சிந்தெட்டிக் டிவிஷன் மாதிரி போடுவோம் இது வந்து 4th பாலினாமியல் அப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும் ஒன்று கூட கொடுக்கல பாருங்க அவங்க எதுவுமே கொடுக்கல 4மே நம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன பண்றாங்க பாரு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எங்கெல்லாம் x ஸ்கொயர் இருக்கோ அதை முதல்ல ஏன்னு எடுத்துக்கிறாங்கம்மா x ஸ்கொயர் இருக்க இடத்துல ஏன்னு சப்ஸ்டிட் பண்றாங்க அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க x ஸ்கொயர் இருக்க இடத்துல ஏன்னா அப்போ அந்த x பவர் 4 x² ஹோல் ஸ்கொயர் எழுதுனா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம a ஸ்கொயர்னு போடலாம் அப்போ இந்த டேர்முக்கு பதிலா a ஸ்கொயர்னு அப்ளை பண்ணி x பவர் 4க்கு பதிலா a ஸ்கொயர் மைனஸ் இந்த x ஸ்கொயர் இருக்க இடத்துல a அப்போ -9a + 20 இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணாங்க 20 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா
4 5s are 20. ரெண்டுத்துமே மைனஸ் கொடுத்தோம்னா ஆட் பண்ணால் நமக்கு -9 வரும். மல்டிப்ளை பண்ணால் +20 வரும். அப்போ a-4 a-5 எழுதிருக்காங்க. அப்போ a-4 = 0. அப்போ a = 4 வருது. ஓகேக்கா. ஆக்சுவலாக a வந்து 4. அப்போ a என்னன்னு எடுத்துக்கிட்டோம், x² எடுத்துட்டோம். அப்போ a இருக்க இடத்துல 4ன்னு சப்ஸ்டிட் பண்ண. அப்போ x² = 4. அப்போ x = வரும் 4க்கு ரூட் எடுக்கணும். 4க்கு ரூட் எடுத்தால் +or-2. அதே மாதிரி என்ன பண்ணோம், a-5 சரிங்களா. அதே மாதிரி a-5 = 0. அப்போ a = 5. a க்கு x² என்னன்னு எடுத்துக்கிட்டோம், அதான் x² a-ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்போ x² = 5. அப்போ x = வரும் 5க்கு ரூட் எடுக்க முடியாதுல்ல. அப்போ √5 +or-√5. அப்போ 4 ரூட் வந்துருச்சுல உங்களுக்கு. அப்போ the solutions are +or-2 1 +or-√5 வந்து ஒரு ரூட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க. அடுத்தது எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 3.17. சால்வ் தி ஈக்குவேஷன். பாரு, இது கியூபிக் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. x³ - 3x² - 33x + 35 = 0 ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 ரூட் இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த மாடல்ல நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, the sum of the coefficient of the equations வந்து 0. hence 1 is a root of the polynomial. நல்லா புரியுமா. இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணா 35, இது +35மா, இது -33, இது -3 -36 -36. இதோட x² கோஎஃபிஷியன்ட் 1. இந்த 1 இந்த 35 ஆட் பண்ணும்போது 36. இதோட கோஎஃபிஷியன்ட் -36 + 36. அப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து நான் 0 வருது. அப்படி 0 வந்தாலே 1 வந்து 1 இஸ் a ரூட்னு அர்த்தம். 1 என்ன அர்த்தம், x = 1 வந்து ஒரு ரூட். அப்போ x = 1னா அப்போ என்ன வரும் நமக்கு, +1 இந்த பக்கம் x-1 இஸ் a ஃபேக்டர்னு அர்த்தம். x-1 இஸ் a ஃபேக்டர். ஏன்னா நமக்கு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, இன்னொன்று கண்டுபிடிக்கிறது ஈஸி. மீதி இன்னும் 2 இருக்குல்ல, அது ஈஸியாக கண்டுபிடிச்சு. எப்படின்னா, இப்போ ஒன்று x-1 எழுதிட்டோமா, அப்போ இன்னொரு இருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன இருக்கு, x³ இருக்கா, இங்க x இருக்கா, x³ எதை மல்டிப்ளை பண்ணா x³ அது x ஓட எதை மல்டிப்ளை பண்ணா x³ போடணும், x². அப்போ இங்க x² போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க -1 இருக்கு, இங்க 35 இருக்கு. அப்போ இப்போ இங்க -1 இருக்கு, இங்க +35 இருக்கு. இங்க -1 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா +35 வரும்னா -35 மல்டிப்ளை பண்ணா வரும். ஓகேங்களா. அப்போ -35ன்னு போட்டோம். இது வந்து ஜென்ரலா pxன்னு போடணும். இப்போ இது என்ன பண்ணோம், போன சம்ல பார்த்தாலும் அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட்டிங் x டேர்ம்ஸ் எப்படி ஈக்குவேட் பண்ணுங்க, x டேர்ம் வந்து -33. இங்க x டேர்ம் என்னன்னா, இந்த x எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க மல்டிப்ளை பண்ணி x³ ஆயிடும், இங்க மல்டிப்ளை பண்ணி x² ஆயிடும், இங்க மல்டிப்ளை பண்ணா x ஆகும். அப்போ -35x. அப்போ x கோஎஃபிஷியன்ட் வந்து -35. அதே மாதிரி இந்த -1 எடுத்து மல்டிப்ளை பண்ணது -x² -px +35. அதுல வந்து பாத்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் போது -p வரும். இதான் ஆன்சர். இதுல இருந்து என்ன பண்ணலாம், p ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இந்த -35 இருந்தா +35 ஆயிடும். அப்போ p ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு -2 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ரைட். இப்போ இந்த p ஓட வேல்யூ -2 எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணினா, அப்போ x² - 2x - 35 = 0 இஸ் a ஃபேக்டர். இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -35 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 7 5s are 35. 7க்கு மைனஸ் கொடுத்தோன்னா -2 வரும். ஓகேங்களா. அவ்வளோதான். x - 7 x + 5. அப்போ x - 7 = 0, x + 5 = 0. அப்போ x = 7, x = -5. ஆல்ரெடி நம்ம ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ 7 - 5 ரூட், மொத்தம் 3 ரூட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்த சம். அடுத்து பாருங்க. சால்வ் தி ஈக்குவேஷன் 2x³ + 11x² - 9x - 18 = 0. We observe that the sum of the coefficient of odd powers and that the even powers are equal, hence -1 is a root. நல்லா புரிஞ்சுக்குமா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, coefficient of odd powers and the even powers are equal. இங்க பாருங்க, odd powersனா x³ ஓட கோஎஃபிஷியன்ட்டும் x ஓட கோஎஃபிஷியன்ட்டும், இது odd powers. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னா வரும் பாருங்க, -7 வரும். இது -9, இது +2 -7 வரும். அதே மாதிரி ஈவன் பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் ஆட் பண்ணுங்க, இது 11, இது -18, அப்போ அதுக்கும் -7 வரும். அப்போ சம் ஆஃப் த ஆட் பவர்ஸ் ஈவன் பவர்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்போ இங்க எது ஒரு ஃபேக்டர் அப்படின்னா x = -1 இஸ் a ரூட்னு அர்த்தம். அப்போ x = -1னா அப்போ இந்த பக்கம் வந்தா +1, அப்போ x + 1 இஸ் a ஃபேக்டர்னு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து 0 வந்துச்சுன்னா x - 1 இஸ் a ஃபேக்டர். சப்போஸ் ஆட் டேர்ம்ஸ் பவர்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸ் அண்ட் ஈவன் பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ x + 1 இஸ் a ஃபேக்டர். அப்போ x + 1 எடுத்துக்கிறோங்க. போன சம்ல போட்ட அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இது கொடுத்துருக்கிற கொஸ்டின், இது x + 1 ×
பக்கத்துல என்ன வரும் இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்க என்ன இருக்கு, 2x³ இருக்கு, எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணா 2x³ வரும், 2x² மல்டிப்ளை பண்ண வரும், அப்போ 2x² போட்டுக்கணும். சரிங்களா, இந்த டேர்ம் வந்து 2x² போட்டாச்சு. அடுத்தது இது எப்பவுமே ஜென்ரலா pxன்னு வச்சுக்கணும். எக்ஸ் டேர்ம் வந்து px. கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடினா, இங்க -18 இருக்கு, இங்க +1ன்னு இருக்கு. ஒன்னா கூட எதை மல்டிப்ளை பண்ணா -18 வரும், -18 பண்ணாதான் வரும், அப்போ -18. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு, ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம். ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம்னா இதுல எக்ஸ் டேர்ம் வந்து -9. ஓகேங்களா, இந்த 2x³ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் டேர்ம் வந்து -9. இதுல எக்ஸ் டேர்ம் வந்து ரைட் சைடுல எக்ஸ் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. -18 மல்டிப்ளை பண்ணும்போது -18xன்னு வரும். அப்போ எக்ஸ் டேர்ம் பண்ணும்போது -18. அடுத்தது வேற எக்ஸ் எங்க பண்ணாலும் x² வரும், x³ வரும், அப்போ அது எக்ஸ் டேர்ம் வராது. அதே மாதிரி 1 எடுத்துட்டு இங்க பண்ணா x² வரும், இங்க எக்ஸ் டேர்ம் வரும், இங்க கான்ஸ்டன்ட் வரும். அப்போ இது இங்க பண்ணாதான் எக்ஸ் டேர்ம் வரும். அப்போ p × 1x வந்து pa, pxன்னு வரும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போது p மட்டும் வரும். அவ்வளவுதான். இப்போ p ஓட வேல்யூ வந்துருச்சுங்களா. இப்போ ஸோ p மட்டும் தான் நமக்கு வேணும். -18 இருந்தால் +18 ஆகிடும். 18ல 9 பண்ணால் 9. அப்போ p ஓட வேல்யூ 9. ஸோ p ஓட வேல்யூ 9. இந்த p ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 2x² + 9x - 18 = 0 இஸ் அனதர் ஃபேக்டர். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. -36 2 × 18 வந்து -36. ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணலாம், 6 6 are 36. 6 6 நமக்கு வந்து என்ன பண்ண, ஆட் பண்ணா 9 வரணும். ஓகேங்களா, ஆட் பண்ணா 9 வரணும், மல்டிப்ளை பண்ணா -36 வரணும். அப்ப என்ன வரும், எதை மல்டிப்ளை பண்ண வரும், ஃபேக்டரைஸ் பண்ண வரும் பாருங்க. -12 × 3 -36. 12 × 3 எடுத்துக்கலாம். இதுக்கு மைனஸ் கொடுத்தோன்னா +9 வரும். ஓகேங்களா, ரைட். ஆனால் அப்படியே எழுத முடியாது ஆன்சர். எங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால x² 2 ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும்னா 2x - 3 ஒன்று ஒரு டேர்ம் வரும், 2x - 3 ஒரு டேர்ம் வரும். அடுத்து இன்னொன்று என்ன வரும்னா இது கேன்சல் பண்ணோம்னா 1 6 x + 6 வரும். அதை தான் இங்கே எழுதிப்பாங்க. எப்படி வேணாலும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். நீங்கள் வேற மாதிரி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை பாருங்க. x + 6 ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒரு டேர்மும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 2x - 3 அது ஒரு டேர்ம். நீங்கள் ஃபேக்டரைஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, ஃபைனல் என்ன வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்துடும். இதை ஈக்குவேட் பண்ணினா 2x - 3 = 0. அப்போ 2x = 3. அப்போ x = 3/2 வரும். x + 6 = 0னா x = -6 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து வேல்யூ வந்துச்சு. அப்போ ரூட்டை எழுதிக்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து -1 வந்து ஒரு ரூட் கண்டுபிடிச்சு, இப்போ 3/2 - 6 வந்து ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேற என்ன டவுட் இருக்காமா உங்களுக்கு?